தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியமான ஒரு கீரை, அதை வச்சு நம்ம தோசை பண்ண போகிறோம். அது என்ன கீரை அப்படின்னா முடக்கத்தான் கீரை. அந்த கீரை வச்சுட்டு இப்போ நம்ம தோசை பண்ண போகிறோம். கூடவே இந்த கீரையோட நன்மைகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது இந்த முடக்கு அறுத்தான் அப்படிங்கிறனால தான் இது முடக்கத்தான் கீரை. எவ்வளோ பெரிய முடக்குவாதமாக இருந்தாலும் அதை தீர்த்துறது தான் இந்த கீரையோட சக்தி. ஸோ அதனால தான் நம்ம இந்த கீரைக்கு ரொம்ப முக்கியத்துவம், மருத்துவ குணம் அதிகம் கொண்ட கீரை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் இதை முடக்குவாதம் இருக்கவங்க தான் இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நார்மலாக எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். மாதத்துக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு 2 டைம் உங்களுக்கு இது எப்படி கிடைக்குதோ நீங்கள் அந்த டைப்பில் எடுத்துக்கோங்க. இது கொடி வகையோடு சேர்ந்தது. இது வேலி கொடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதாவது நம்ம உள்ளே பயிர் பண்ணியிருப்போம், வேலி வச்சுருப்போம், அந்த வேலியில் இந்த கொடி படரும். அதனால இது வேலி கொடின்னு சொல்லுவாங்க. அது பறித்து சுத்தம் பண்ணியாச்சு, அது அப்படியே இருக்கட்டும். கடாயை வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 6-7 சின்ன வெங்காயம், 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி பொடுசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்ச கீரை, முடக்கத்தான் கீரை இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு அந்த கீரையை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம வணக்கிக்கலாம். இந்த கீரை பச்சை வாசனை போகணும். அது இல்லாமல் இதில் ஒரு கக்கிற மாதிரி லைட்டாக கசந்த மாதிரி இருக்கும் அந்த கீரையோட டேஸ்ட்டு. ஸோ அதனால தான் இதை நல்லா நம்ம வணக்கிட்டு இதை அரைச்சி நம்ம தோசை மாவில் கலந்து தோசை செய்ய போகிறோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது நம்ம கீரையை மாதத்துக்கு கண்டிப்பாக ஒரு டைம் இல்லை 2 டைமாவது எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அது நம்ம உடம்பில் இருக்கிற நச்சு நீங்கிறதுக்கும் நம்மளோட உடல் இயக்கம் சீராக இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது இல்லாமல் விட்டமின் டியும் கால்சியம் சத்து குறைவாக இருக்கிற ஸ்டேஜில் தான் நமக்கு இந்த மூட்டு வலி, முழங்கால் வலி, மூட்டு வீக்கம், முடக்குவாதம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும். எஸ்பெஷலி இது லேடிஸ்க்கு இது ரொம்பவே அதிகமாக அஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா அவங்க அதிகம் வேலை பார்க்குறனால, அவங்க உடம்பு டயர்ட் ஆகிறனால, அது இல்லாமல் இந்த எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, 2 எலும்புக்கு ஜாயினில் ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு திரவம் இருக்கும். அது அந்த ஜெல்லியை சுரக்காமல் இருக்கிற ஸ்டேஜில் தான் நமக்கு இந்த மூட்டு வலி இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வர்றது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த கீரை தோசை எடுத்துக்கணும். நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, விமென்ஸுக்கு. நம்மளோட அம்மாக்களுக்கே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். நிறைய பேரோட அம்மா இப்படி எனக்கு கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ லிங்க் நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் ரிலேட்டிவ்ஸில் யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வணக்கி வச்ச கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இட்லி மாவு இருக்கும் இல்லைங்களா, நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு தான். தண்ணி கலக்காமல் எடுத்து வச்சுருந்தேன். ஒரு 4-5 கரண்டி போல் எடுத்து வச்சுருந்தேன். அந்த மாவில் நம்ம அரைச்ச கீரையை சேர்த்துட்டு லைட்டாக ஜாரில் தண்ணியும் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓகே. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நார்மல் வாட்டர் கூட நீங்கள் கலந்துக்கலாம், கலந்து தோசை போட்டுக்கலாம். நான் ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக ஆனியன் கூட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா அதை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் நெய்யில் தோசை செஞ்சுருக்கேன். உங்களுக்கு நெய் விருப்பம் அப்படின்னா நெய் சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் குக்கிங் ஆயில் கூட நீங்கள் தோசை போட்டுக்கலாம். நான் இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னியோட அழகாக பரிமாறியிருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.